السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் இந்த சூறாவிலே வரக்கூடிய இந்த வசனத்தை 7 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான். இதனை ஓதிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய தேவைகளை கூறுவோம். அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான், கஷ்டங்களை நீக்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரத்து தௌபா குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா. அல் குர்ஆனினுடைய 9வது சூரா சூரத்து தௌபா. இந்த சூரத்து தௌபாவினுடைய 129வது வசனத்திலே அல்லாஹ் இந்த துஆவை குறிப்பிடுகின்றான். என்ன துஆ என்றால், மிக முக்கியமான ஒரு துஆ. அல்லாஹ் அந்த குர்ஆனினுடைய வசனத்திலே இவ்வாறு குறிப்பிடுகின்றான், فَإِن تَوَلَّوْا فَقُلْ حَسْبِيَ اللَّهُ لَا إِلَهَ إِلَّا هُوَ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَهُوَ رَبُّ الْعَرْشِ الْعَظِيمِ என்று வரக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனம். இதிலே வரக்கூடிய துஆ தான் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம் என்று வரக்கூடிய இந்த துஆவை தான் நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் 7 தடவைகள் ஓத வேண்டும். அல்லாஹ் இந்த குர்ஆனினுடைய வசனத்திலே குறிப்பிடக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள், இந்த குர்ஆன் வசனத்தினுடைய பொருளை பாருங்கள். நபியே, இதன் பின்னரும் அவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டால் அவர்களை நோக்கி, அல்லாஹ்வே போதுமானவன், வழிபடுவதற்குரிய நாயன் அவனை என்று வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் பரிபூரணமான நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன், அவன் தான் மகத்தான அரியாசனத்தின் அதிபதி என்று கூறுவீராக என்று வரக்கூடிய இந்த துஆ. இந்த துஆவினுடைய பொருள், எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனை என்று வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் பரிபூரண நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவன் தான் மகத்தான அரியாசனத்தின் அதிபதி என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.